யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் 18ஆம் தேதி 2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைஞ்சது. ஸோ இதன் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தில் இந்த ராகு அமர்ந்திருக்கார். இந்த ராகு அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார். இத்தனை நாளாக தொழில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னமோ கஷ்டப்பட்டு புதுசாக மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தோம், எந்த மாற்றமுமே வேலை செய்யலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல புண்ணியவான் நமக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியாக நல்ல ஒரு விஷயங்கள் யார் மூலயமாவோ கேட்டு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு சூழ்நிலை ஏற்படும். பண வரவுகள் அதாவது எதிர்பார்த்ததை விடவே நல்லபடியாக வர்றதை கண்கூடாக பார்க்கலாம். வேலை தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைன்றது நிச்சயமாக உண்டு. ராகு கேது பயிற்சிக்கு பிறகே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல இருந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு செய்தி வரதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு. நல்ல சம்பளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது உழைப்புக்கு நீங்கள் பங்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம்ன்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். நேரம் காலமெல்லாம் பார்க்கவே முடியாது. காத்தால 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வரும். இந்த மாதிரியான டைம் ஷெட்யூல்டெல்லாம் பண்ணவே முடியாது. அது இஷ்டத்துக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதிகபட்சமாக ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பணம் வேணும் அப்படின்னும் போது கண்டிப்பான முறையில் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்துருங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 10ஆம் இடத்து ராகு பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்குறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அடுத்து பாக்யஸ்தானத்திலையும் ராகுடைய பார்வை விழுது 9ஆம் வீடு. ஸோ இந்த 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால அப்பா மகனுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் சின்ன சின்ன விரோதங்கள் அதை சரி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகும். பேச்சு வார்த்தைகள் கனத்த வார்த்தைகள்லாம் போட்டு பயன்படுத்தாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனையை அப்படியே விட்டுடுங்க. பேசி பேசி பெருசாக்காதீங்க. இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பூதாகரமாக எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதை வளர்க்காதீங்க. வளர்த்திங்கன்னா அது பெருசாக ஆயிடும். உடனே மன்னிச்சுட்டு மறந்துடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட சின்ன கடன் தானே பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சிங்கன்னா அது வட்டி குட்டி போட்டு பெருசாக நின்றுடும். எதெல்லாம் டக்குன்னு முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. ராகு பேராசை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் பாகிஸ்தானத்தில் இந்த ராகுவோட பார்வை விடுற காரணத்தினால சின்னதாக எந்த பிளானும் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிலவாது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம், இந்த டைம் ஷெட்யூல்டுக்குள்ளே முடிச்சிடலான்னு ஷார்ட்டாக ஒரு பிளானை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக பிளானை போட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா கைக்கு மீறி போகிற மாதிரி செலவுகள் ஜாஸ்தியாகி கடன்கள் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். ஸோ பாக பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரலாம். நீங்கள் எதிர்பார்க்குறது நமக்கு என்ன வரணுமோ அது வந்தால் போதும்னு நினச்சிக்கோங்க. அவங்கள விட ஒரு படி ஜாஸ்தியாக வரணும்னு பிளான் பண்ணுற மாதிரி எண்ணங்கள் தான் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் இருப்போம். இந்த ராகு வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி எண்ணங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களோட சுய சிந்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. அப்படி இருக்க பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ராகு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நம்மளை தட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் உடல் உபாதைகள் ஏதாவது வந்தால் உடனுக்குடன் சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப கத்தி பேசுகிற பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், அதாவது ரொம்ப சத்தமாக ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானத்தோடு கையாளுங்க. அதுதான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 6ஆம் வீடு, அதாவது ரிஷபராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகுடைய பார்வை விழுது. இது நோய் மற்றும் எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல ராகுவோட பார்வை விழுறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணோன்னா உணவு முறைகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நமக்கு ஒத்துக்காத சாப்பாடு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அளவுக்கு அதிகமான சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. விருந்துகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உணவு தான் மருந்து. அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அதுவே நமக்கு கொடுமையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எதிரி ஸ்தானம் இல்லையா, எதிரி ஸ்தானத்தில் ராகுவோட பார்வை விழுந்ததுன்னா நமக்கு கூடவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இங்கேருந்து அங்கே போட்டு கொடுக்குறவங்க, கலகம் செய்யக்கூடிய நபர்கள் உறவினர்கள் மூலமாக தெரியப்படும். அதாவது அந்த மாதிரி நபர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். எந்த பர்சனல் விஷயத்தையும் நண்பர்கள்கிட்ட கூட ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கே யாருக்காவது சொல்லிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்ணாடியை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க. ரகசியங்கள் மட்டும்தான் பிரச்சனைகளாக வந்துடும். அதனால சின்ன சின்ன தேவையில்லாத குடும்ப சண்டைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நோய் சம்மந்தப்பட்ட வீடு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது கண்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ராகு பார்வையிடுற இடத்துல சந்திரனோ சூரியனோ இருந்தால் கண்களில் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் இருக்கக்கூடிய இடமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ராகு பார்வையில் விடுற மாதிரி இருந்தால் பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராகு வந்தாலே முதல் விஷயம் ஆரோக்கியத்தில் தான் கையை வைக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ஒரு சின்ன நகைக்கண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. நானே பார்த்துக்கிறேன், எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் முடிவெடுக்கவே கூடாது. இது என்ன பண்ணுன்னா தேவையில்லாத உடலில் ஒரு பெரிய பலகீனத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேடிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் நடந்தால் மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை என்ன குறைபாடு கொடுக்கலான்னு யோசிக்கும். இதே நீங்கள் மருத்துவர் அணுகும்பொழுது அந்த ஊசி போடுறது, மாத்திரை சாப்பிட்றது அது ஒரு பரிகாரமாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாலே சரியாக அதுவே சரிப்படுத்திக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாமளாக செய்யும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வந்து இந்த ராகுன்னும் பொழுது அந்த ராகுவுக்கு அந்த கூர்மையான பற்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஊசி இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளை குத்தும்போது ஒரு பரிகாரமாக ஆகிடும். அது ஒரு பாம்பு கிரகம் இல்லையா, அந்த காரணத்தினால இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா ஊசியை போடுறதோ இல்லை கேது சம்மந்தப்பட்ட மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதோ இந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மூன்றாவது நபர்கள்ட்டேருந்து வாங்கும்போது அது பரிகாரமாக ஆக்கப்பட்டது. அதனால் இந்த விஷயங்கள் செஞ்சாலே போதுமானது. அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது எதிரிகள்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இன்னார் தான் நம்ம குடும்பத்தை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இல்லை வேலை பார்க்குற இடத்துல இவங்க தான் நம்மளை பற்றி போட்டு கொடுத்தாங்க, நம்ம நல்லா வேலை செஞ்சோம் நம்ம செய்யலைன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ சம்திங் நம்மளை பற்றி ஏதோ ஒன்று பொருளி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கக்கிட்ட வாக்குவாதத்துக்கு போகவே போகாதீங்க. அவங்களே மாறத்துக்கான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு விட்டு கொடுத்து போயிருங்க. எல்லாம் தன்னால் சரியாகும். ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறவனை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒளிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. அதனால் அவன் திருப்பி அந்த விஷயத்த பண்ண மாட்டான். நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நேருக்கு நேராக ஒரே தடவை சொல்லிவிட்டு அதோடு விட்டுருங்க கான்வர்சேஷனை. அந்த எதிரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலம் குறைஞ்சிரும். எவ்வளோதான். பெரிய பெரிய ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு சண்டைக்கெல்லாம் போய் நிற்காதீங்க. விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகவே மாட்டாங்க. இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ராகுவுடைய 9வது பார்வை ரிஷபராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் விழுது. தனஸ்தானத்தில் ராகுவோட பார்வை விழுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் குருவுடைய அமர்வு வேற இருக்குது. பண ரீதியான விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் எதிர்பார்த்த அளவுக்கு வந்தே தீரும். கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்களோடு வரும், அதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிறப்பு குரு அங்கே இருக்கிற பட்சத்தில் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். எங்கேயாவது பெரிய ஊர் பிரயாணமெல்லாம் போகும்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியே உடம்புல ஏதாவது சின்ன காப்பெல்லாம் கட்டிட்டு போகிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியூர் பயணம் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன மஞ்சளில் வந்து அதை ஒரு மஞ்சள் கயிறில் கட்டிக்கோங்க. மஞ்சள் கிழங்க உங்கள் இடது கையில் கட்டிக்கோங்க. இது வந்து ஒரு காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கட்டிக்கிட்டு போகும்போது தேவையில்லாத உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். எப்பயுமே ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா கர்ப்பிணி பெண்கள் எல்லை தாண்டி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் போகிறத மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. போய் தான் ஆகணுன்னா ஒரு ரக்ஷையை ஒன்று கட்டிக்கோங்க. இப்படி கட்டிட்டு போகிறதுனால நமக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம இருக்கிறதா நீங்கள் உணரலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் கொடுக்கும். சின்ன சின்ன உபாதைகள் உண்டு. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே தலையிடாமல் நழுவிட்டு அழகாக வந்துடலாம். பணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே தெரியுது. அந்த பணத்தை எல்லாத்தையும் எப்படி அழகாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி மட்டும் யோசிங்க. யாருக்கும் வட்டிக்கெல்லாம் விடாதீங்க. வட்டிக்கு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஓடி போயிடும். ஏன்னா பேராசை கொஞ்சம் அதில் ஒளிஞ்சிருந்தாலும் வந்த பணம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து கேதுவுடைய பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டிலேருந்து இப்போது 4வது வீட்டுக்கு பயிற்சி அடைஞ்சு வந்திருக்கு. 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல கேது உட்கார்ந்த உடனே அதிகபட்சமான ஞானம், பேச்சில் ஒரு தெளிவு, பயங்கரமான ஒரு நிதானம். இவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்த ஒரு நபர் வந்து இவ்வளோ நிதானமாக மாறிட்டாங்களே, ஒரு விரக்தியான ஒரு லுக்கே வந்துருச்சு அவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேது வந்து உங்களை அப்படியே ஆளையே திருப்பி போட்டுரும். ஸோ இந்த கேதுவுடைய மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியான மனநிலைமை, பற்றே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதுவா பரவாயில்ல பார்த்துக்கலாம், இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்படி பால் போட்டாலும் நம்ம வந்து அதை கரெக்டாக அடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து 4வது இடத்துல கேது வந்ததுனால எழுத்தில் வந்து அழகாக இருக்கும், பேச்சில் தெளிவு இருக்கும், படிப்பில் நல்ல ஞானம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாக்கா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க முடியும், ஞாபக சக்தி கூடும்.
பரபரப்பாக பேசுகிறது, ஒரு வார்த்தை சொன்னாலும் சட்டுன்னு நல்ல காத்திரமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மேலே ஒரு மோகம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சித்தர்கள் மேலே ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மன தெளிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். அடுத்ததாக கேதுவுடைய பார்வை 3ஆம் வீட்டுக்கு படுது. ஸோ இந்த 3ஆம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த இடத்துல வந்து கேதுவோட பார்வை படுறதுனால கூட பிறந்தவங்க மேலே ஒரு அன்பு அக்கறை இதெல்லாம் கண்டிப்பான முறையில் உண்டு. எல்லாருமே பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, அதாவது தப்பு யார் பண்ணியிருந்தாலும் ஆப்போசிட்டில் பண்ணியிருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட சரண்டர் ஆவாங்க மன்னிப்பு கேட்டு. இல்லை நம்மளே ஏதோ ஒரு தவறில் வார்த்தை விட்டுருந்தா கூட நம்மளே மன்னிப்பு கேட்டு திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தைரியம். கேது வந்து நமக்கு 3ஆவது வீட்டில் பார்வையிடுதுன்னா தைரியத்துக்கு ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிச்சிக்க முடியும், முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பக்குவமான ஒரு குணம் அப்படின்றத கண்டிப்பான முறையில் உருவாக்கி கொடுக்கும். அடுத்து 12ஆம் வீடு விரயஸ்தானம். இந்த இடத்துல கேதுவுடைய பார்வை விழுது. விரயஸ்தானத்தில் கேதுவோட பார்வை விழுது அப்படின்னும்பொழுது மருத்துவ செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருந்து மாத்திரைக்காக செலவு பண்ணுறது, இல்லை வேறு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் சேர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 12ஆம் இடத்துக்கு கேதுன்னு பார்த்திங்கன்னா பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் அந்த வரக்கூடிய பணங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப லக்ஸுரியாக வாழறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்காது. கேது வந்தாலே கொஞ்சம் வந்து நிதானமாகவோ எளிமையாகவோ வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ஒரு வீடு வாங்கலாம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலையை நீங்களாக உருவாக்கிக்கோங்க. எப்பயுமே பணத்தை அப்படியே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு அந்த பணமெல்லாம் காணாமல் போயிடும். ராகு கேது காலகட்டங்களில் வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் சரிவர திட்டமிட்டு அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்த வாங்குறது, நகை வாங்குறது அப்படின்னு எதையாவது ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பணமாக நின்று போயிடும். அப்படி இல்லாத வேறு ஏதாவது பண்ணலான்னு நண்பர்கள்ட்ட கேட்டு அது விரயமாகவே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் விரய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த கேதுவோட பார்வை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை ஈஸியாக விரயம் பண்ணிடும். கோயிலுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத எத்தனை காசுமே காணாமல் போயிடும். கோவிலுக்கு போகிறதுக்கு பெருசாக செலவாகாது, கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நம்ம போவோம் பார்த்திங்களா, அதுக்கான வழிபோக்கு செலவுகள்லேயே எல்லா பணமும் கரைஞ்சிரும். அதனால் ரொம்ப உஷாராக இருந்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அடுத்து கேது 8ஆம் வீட்டை பார்க்குது, அதாவது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால எப்பயுமே பாவ கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மறைவு ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். டைரெக்டாக பார்க்குறத காட்டிலும் மறைவு இடத்தை பார்க்கும்பொழுது நமக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் கிடைக்காது. நம்ம எப்பயுமே 8 வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆயுள் ஸ்தானத்தை கேது பார்க்குறதுனால நமக்கு ஆயுள் விருத்தி தான் ஏற்படும். கேது ஞானகாரகன் அப்படிங்கிற காரணத்தினால பங்கங்கள் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புல இருந்தாலும் சரி செய்யப்பட்டு, அதாவது ரீஜெனரேட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்பு ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி இருந்தது, ஒரு தெளிவு கிடச்சிது உடம்புல அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி புது தெளிவோட திரும்பவும் நம்ம வந்து பிரிஸ்க் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நாட்பட்ட வியாதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாட்டு மருந்துகள், அதுக்கப்புறம் இந்த ஆயுர்வேத மருந்துகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்று மருந்துகள் மூலமாக ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ல் கேது பார்க்குது அப்படின்றது பெரிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அதை வச்சு ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப அலர்ட்டாக போக வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா நம்ம செவ்வாய் ராகு தொடர்பில் இருக்கா, சனி ராகு தொடர்பில் இருக்கா அப்படின்னு உங்களோட பிறந்த கட்டத்தில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்பொழுது வாகனங்களில் ஏதாவது சின்ன சின்ன பழுதுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ வாகனத்தெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. நீண்ட தூர பயணங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஏதாவது ஒரு ரக்ஷை கட்டிக்கிட்டு போங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லோரும் நினைப்பீங்க, அதாவது ராகு கேது பயிற்சியில் வந்து கையில் எல்லாருமே வந்து ஏதாவது கயிறை கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கணுமான்னு. கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா இருக்க பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆல்ரெடி நம்மளே கையில் ரக்ஷன்னு சொல்லிட்டு இருக்க பிடிக்கிற மாதிரி ஒரு கயிறை கட்டிட்டோம்னா ஆல்ரெடி கயிறு தன்மை தான் அந்த பாம்பு கிரகம் இல்லையா, ஆல்ரெடி கையில் பிடிச்சிருக்கிறதுனால திரும்பவும் நம்மளை பீடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அதுக்கு வராது. அதனால தான் இந்த மாதிரியான ரக்ஷைகள் கையில் கட்டியிருக்கும்பொழுது ராகு பீடிகையிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள்.
ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்றதுனால மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவுகள் அதிகமாகவும் வீட்டில் சுபமான விஷயங்கள் தொடர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் தானமாக கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா வஸ்திரம் கூட கொடுக்கலாம். சின்ன சின்ன உதவிகள் செய்ய செய்ய வாழ்க்கையில் அபரிவிதமான பலன்கள் வரும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.